நல்ல பாடலை பாடின தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து வருகின்ற நேரம் ஜெப சிந்தையோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் படித்து கொள்ளப் போகின்ற சத்தியங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை புரியுங்க. உங்களுடைய கரம் கொண்டு எங்களை நடத்துங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவசியமானது. ஜெபம் இல்லைன்னா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா விட்டு கொடுத்தல் என்ற வேத வசனத்தை வாசிக்கின்ற பொழுது விட்டு கொடுத்தல் அவசியமானது. அடுத்தவர்களை உயர்த்துதல், அடுத்தவர்களை அவர்கள் வாழ நாம் பார்ப்பது தேவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு வேத வசனத்தை சொல்லுகின்ற பொழுது கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் அல்லது தேவனுடைய வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுமானால் நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் சொல்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற யாராவது சிறு பிள்ளைகள் பேசணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா விட்டு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் என் மூலமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு யாருனா சிறு பிள்ளைகள் யாருனா இருப்பீங்க அப்படின்னா ஆயத்தமாக இருக்கிறேன். யாராக இருக்கிறீங்களா? இல்லை வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை இந்த நேரத்தை எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் இதுவான நேரம். இல்லை ஆலயத்தில் இருக்கிற அனைவருக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னீங்கன்னா நான் வந்து கீழே உட்கார்றதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. யாராவது நீங்கள் பேசணும் அப்படின்னீங்கன்னா நான் இறங்கி வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ஆயத்தமாக இல்லைன்னு இல்லை, நான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஒரு டாபிக், நான் ஆயத்தம் பண்ண ஒரு டாபிக் வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு டாபிக், ஒரு பிரசங்கத்திற்கு ஒரு டாபிக் கொடுப்போம். ஆனால் இந்த பிரசங்கத்துக்கு மாத்திரம் நான் 2 டாபிக் கொடுத்துருக்கிறேன். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். ஃபால் ஆஃப் தம் பி எ ரிச்சஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பு கொடுத்துறேன், பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தேன், வி வுட் ஹேவ் ஹீல்டு பாபிலோன் அப்படின்ற டாபிக். ஒரே செர்மன் தான், 2 டாபிக் நான் கொடுத்துருக்கிறேன் இல்லைங்களா? ஆனாலும் என் மனசில் சொல்லிகிட்டே இருந்தது, யாராவது இங்கே பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை ஆவியானவர் உண்மையிலே ஏவுதல் கொடுத்தாருன்னா இதை பேசணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் பேசலாம். அதை நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், பேசலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே நான் தான் பேசணும் அப்படின்னு உங்களுடைய உள்ளத்தில் ஏவனார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், முன்பாக வரலாம். யாராவது இருக்கிறீங்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தினீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சரி, அப்படி யாரும் இல்லை அப்படின்னா யாராவது ஒருவர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். உண்மையான வெளிப்பாடுகள் தரிசனங்களை கொண்டு பேசும்படியா ஆண்டவரே, நீர் ஆவினாலே நிறைந்து பேசும்படியா, பரலோகத்திலே ஆண்டவரே தேவ செய்தி கொடுக்கும்படியா, பரலோகத்திலே அருளப்பட்டதை ஆண்டவரே பூமியிலே கொடுக்கும்படியா தாசனை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயா ராஜு அவங்க நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாத்தில் உட்காந்துருவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க யாருன்னா அவங்க கூட அமர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயா மெயினாக ஐயா ராஜு ஏட்டா மற்ற பிள்ளைகள் அவங்க வீட்டமாக புரிஞ்சுக்குவாங்க. ராஜுக்காக ஐயா ராஜுபாய் இதராண்ணா மகா
நான் சொல்கிறதே அவங்களுக்கு பொறுமையாக என்ன பண்ணுங்க, ஹிந்தியில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இன்னும் வேறு யாராவது? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற தலைப்பு ஒரு உன்னதமான தலைப்பு. என்ன என் மனசுக்குள்ளே வந்தது அப்படின்னா, நான் பேசணும் அப்படின்ற இது முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அதுக்குத்தான சமயம் என்ன பண்ணலை, எனக்கு வாய்க்கலை. இன்றைக்கி கூட நான் பேசணும்னு விரும்பலை. உங்களில் யாராவது பேசணும் அப்படின்னா ஓகேன்றது கூட மனசு என்ன பண்ணிடுச்சு, சொல்லிடுச்சு. ஏன்டா நான் ஆயத்தப்படுத்திட்டேன், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், நான் தான் பேசணும் அப்படின்னு அவசியம் எனக்கு இல்லை. ஆனாலும் இந்த நேரத்தில் நான் இந்த செய்தி கொடுக்குறேன் அப்படின்னா யாருக்காவது என்ன பண்ணோம், இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபால் அப்படின்னு போட்டிருக்கிறேன் இல்லைங்களா? எஃப் எடுங்க, மீதி வாசிக்கிறீங்களா யாருன்னா? ரிமூவ் த எஃப் அண்ட் ரீட். ஆல் ஆஃப் தெம் பி த ரிச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அர்த்தம் தெரியும், நீங்களே என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க. ஆனால் அதில் எஃப் போட்டால் நீங்கள் பண்ணலாம், எப்படி என்னுடைய தவறு நிமித்தமாய் எப்படி அது உலகத்திற்கு ஐஸ்வர்யமா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், தேவனை அறிந்த பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணுகின்ற பொழுது அந்த தப்பு எப்படி உலகத்திற்கு ஐஸ்வர்யமா எப்படி மாறும் இல்லைங்களா? அவர் பொய் சொல்லிட்டாருங்க, அவர் பொய் சொன்னதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது அவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க திருடிட்டாங்க அதனால தான் அவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க விழுந்துட்டாங்க அப்ப ஒருவரை விழுத்தித்தான் மேல வரணுமா? இப்படி நிறைய கேள்விகள் என்ன பண்ணோம் வரும். ஆனா இந்த வார்த்தையை நான் பார்த்த பொழுது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு எப்படி இருக்கா ஐஸ்வர்யம் அப்படின்னுது அப்படின்னு பொழுது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யாருடைய தவறு? ஏன் ஒரு தவறு எப்படி அது ஐஸ்வர்யத்தையும் அல்லது ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணா கொண்டு வரோம்? ஓகே, how the fall will bring riches and blessings. அதே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப திடீர்னு இன்னொன்று டாபிக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, பாபிலோனை குணப்படுத்தும்படி என்ன பண்ணோம் பார்த்தோம். we would have healed Babylon. அப்ப பாபிலோனா நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப இங்கே யாருடைய தவறு? அது பாபிலோனுடைய தவறா அல்லது யாருடைய தவறு? இங்கே குணப்படுத்த நினைச்சோமே அப்படின்னு யாரு சொன்னது? அதை நம்ம என்ன பண்ணணும், சற்றே வேத சத்தியின் மூலமாய் நம்ம படிக்கணும். நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு போர் அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, யார் இஸ்ரவேலர்கள் அதை சார்ந்து தான் இது இருக்க போகுது. யார் இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு 21வது டாபிக்ல என்ன பண்ணிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. என்ன இதை போட்டோன்னே சிலருக்கு என்னன்னா மைண்டு இதாகும். அதை அபிபோகத்துக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த டாபிக் மாத்திரம் பாருங்க. பாபிலோனை குணமாக்க பார்த்தோம் அல்லது அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது அப்படி மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் அழைத்தார். இவங்க சாதாரண நபர்கள் கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்த பொழுது இந்த இஸ்ரேல் மக்களை மாத்திரம் நான் சொல்லுவதற்கு ஏதுவாய் வாழுங்க அப்படின்னாரு. மற்றவர்கள் எல்லாம் கல்லையும் மண்ணையும் வணங்கிய பொழுது இவர்களை மாத்திரம் என்னை வணங்கு என்று சொன்னார். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க நினைச்சதை சாப்பிட்டாங்க, நினைச்சபடி நடந்தாங்க, நினைச்சபடி என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனா இங்கே ஒருவர் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதன்படி வாழணும் அப்படின்றதாக தான் வேதாகம் என்ன பண்ணப்பட்டது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்ல போறீங்களா, நினைச்ச மாதிரி வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நினைச்ச மாதிரி ஜீவனம் பண்றது வாழ்க்கை கிடையாது. நினைச்ச மாதிரி சாப்பிட்றது வாழ்க்கை கிடையாது. அதுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, எப்படி வேணாலும் வாழலாம். ஏன் அப்படின்னா, கிரியை வேணாம், எனக்கு கிருபை தான் வேணும் அப்படின்னது. அப்ப கிருபைனா என்னன்னு தெரியாமலே, கிரியைனா என்னன்னு தெரியாமலே நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்துவ உலகத்திற்கு இந்த டாபிக் என்ன சொல்ல வருது? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏண்டா, அது சிலுவைக்கு முன்னாடி ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணாரு, சிலுவைக்கு பின்னாடி ஆண்டவரை நாங்க கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ற உலகத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஒரே வார்த்தை, எது வேணா சொல்லி பாருங்க, இந்த ட்ரூத் அந்த ட்ரூத், இந்த செய்தி அந்த செய்தி, ஆசிரிப்பு கூடாரம் அல்லது ஓய்வு நாள் அல்லது முத்திரை அல்லது 666 அல்லது தானியல் என்ன வேணாலும் சொல்லிப்பாரு, ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணிடுவான். கிருபை.
நான் சொல்லுங்க, புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு வார்த்தையே. அப்ப ஆண்டவர் இந்த கிருபையை எதுக்கு கொடுத்தாரு? ஆனா அந்த கிருபையை சாத்தான் இன்னைக்கு எப்படி தவறா பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். தவறாய் பயன்படுத்தி இந்த உலகத்தை கிருபை என்ற ஒரே வார்த்தையில உலகத்தை என்ன பண்ணிருக்கிறான்? ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க சத்தியம் சொல்ல போங்க, நீங்க வேதத்தை சொல்லுங்க, ஆதியாகமத்துல இருந்து நீங்க தொடங்கி வெளிப்படுத்துற வரைக்கும் சொல்லுங்க, ஒரே வார்த்தை, நம்மளெல்லாம் செய்ய முடியாதுப்பா, நம்மளுக்கெல்லாம் பலன் கிடையாதுப்பா, நம்மளாம் இயற்கையாகவே பாவம் செய்கிறவர்கள், எனவே நம்ம எதுவுமே செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம், நம்ம இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் என்ன பண்ணுவோம், சாதிப்போம் அப்படின்ற வாழ்ற உலகத்துல ஆண்டவர் கிருபை என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அவனை காப்பாற்ற நினைச்சு அவனை மாற்ற நினைச்சா, கிருபையை வச்சு என்ன பண்ணா, எங்களுக்கு கிருபை போதும்பா, மீதியெல்லாம் நாங்கள் செய்வோம், ஆண்டவர் கிருபை வச்சு என்ன பண்ணுவாரு, எங்களை மீட்டு எடுத்துட்டு வந்துருவாரு அப்படின்ற வஞ்சனையை இந்த கிறிஸ்துவ உலகத்திற்கு, மற்ற உலகத்துக்கு நான் சொல்ல விரும்பல, நீங்க கிறிஸ்துவ உலகத்திற்கு என்ன பண்றான், அவன் அனுப்ப விரும்புறா. அப்ப உன் இஷ்டத்துக்கு வாழலாமா? நீ உன் இஷ்டத்துக்கு வாழலாமா? இல்ல. உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், ஆண்டவர் உனக்கு ரத்தம் சிந்திட்டாரு, ஆண்டவர் உனக்கு மீட்பு கொடுத்துட்டாரு என்பதற்காக நீ நினைச்சதெல்லாம் என்ன பண்ணலாம், யோசிக்கலாமா? ஆனா யோசிக்கிறதெல்லாம் சாதிக்கலாமா? சாதிக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லலாமா? கிடையாது. அதை தான் என்ன பண்ண போறோம், நம்ம தொடர்ந்து யோசிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், கடந்த தடவை நம்ம படிக்கும்போது படிச்சுன்னா, சாத்தானில் முட்டாள்தனமான ஞானம். சாத்தான் எப்படிப்பட்டவன்? ஆனா வேதம் சாத்தானை உருவாக்குகின்ற பொழுது எப்படி உருவாக்குச்சா, அவன் ஞானத்தால் நிறைஞ்சவன் அவன். ஆனா என்ன பண்ணா, முட்டாள்தனமான ஞானத்தை அவன் என்ன பண்றான், ஞானத்தை முட்டாள்தனமா மாத்திட்டான் அவன். நான் அதை படிச்ச பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இந்த சாத்தானை இது வரைக்கும் நான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தேனே, ஆனா அவன் என்ன எப்படிப்பட்டவன், அவன் ஞானம் முட்டாளு. அப்ப ஒரு முட்டாள்தனமா செய்யறத இன்னொருத்தன பண்றான், முட்டாள்தனமா அப்படியே ஃபாலோ பண்றது. இன்னைக்கு அப்படிதாங்க கிறிஸ்தவ உலகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவன் முட்டாளு, நான் அவனுக்கு என்னமோ நிறைய பலன் இருக்கிற மாதிரியும், அவன் என்னமோ எல்லாரையும் கவுத்துடுற மாதிரியும், அவன் என்னமோ இப்படி பண்ற மாதிரியும் அப்படின்னு இது வரைக்கும் தான் நான் யோசித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒன்றும் கிடையாது, அவன் எல்கேஜி கூட சேராதனாதே, பிளே குரூப் அவன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏடா வேதத்தை ஆராய்கின்ற பொழுது அவன் சாத்தான் என்ன கிடையாது, ஞானமான் கிடையாது, அவன் ஞானமெல்லாம் என்னது, முட்டாள்தனமானது. அப்ப அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அவன் ஞானத்தை விட இன்னைக்கு சத்தியத்தின் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையில் நடக்கிற பிள்ளைகளுடைய ஞானம் எப்படிப்பட்டது, பெருசு அப்படின்னு சொல்ல நான் விரும்புறேன். அது நாம் யாரை பின்பற்றணுமோ அந்த தெய்வத்தினுடைய இன்னொரு பேரை என்னதுங்க, ஞானம் என்று நான் அறிந்திருக்கிறேன். இல்லைங்களா? நம்ம பார்க்க போறோம். இங்க வேதம் சொல்லுது எப்படி முட்டாள்தனமான ஞானம் அப்படின்னா, சாத்தானுடைய எண்ணம் ஃபுல்லா என்னன்னா, எப்படின்னா இஸ்ரவேலை அழிச்சிடணும், அதுதான் எண்ணமா இருந்தது. அதை கடைசி முறையாக நம்ம படிச்ச பொழுது பாபிலோன் அழிச்சாங்க, மேதிய பெர்ஷியா அழித்தார்கள். அதே மாதிரி அதே போல அதுக்கு பின்னாடி வந்த கிரேக்க தேசம் அவர்களை அழிச்சது, அதுக்கு பின்னாடி ரோமர்கள் அழிச்சாங்க, அதுக்கப்புறமா வந்து டிவைடட் கிங்டம்ஸ் அவர்களும் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல்களை அழித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணோட்டம் என்ன தெரியுங்களா, இன்னும் இஸ்ரவேல் தான் அவங்களுக்கு ஹைலைட். இன்னும் அவங்களுடைய என்ன தெரியுமா, இஸ்ரவேல் தான், அவங்களை அழிச்சிட்டா ஆண்டவர் அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம நான் படிச்சேன்டா. கடைசி காலத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நோக்கம் ஃபுல்லா அவன் யார் மேலதான், இஸ்ரவேல் மேலதான். ஏன்டா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா, அவன் தான் ஹைலைட், அவனை சென்டரா வச்சுதான் அந்த உலகம் என்ன பண்ண போகுது, சுத்த போகுது, தேர்ட் வேர்ல்டு வார் அவனால தான் வரப்போகுது அப்படின்னு நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அதை குறித்து என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப சாத்தான் என்ன பண்றான்னா, சாத்தானுடைய முட்டாள்தனமான ஞானத்துல இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இறங்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலே உன் ஜனம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் அவர்கள் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள், தீர்மானிக்கப்பட்ட அழிவு என்ன பண்ணா நிறைந்து நீதியாய் புரண்டு வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தானா, அப்பத்திலிருந்து இது வரைக்கும் இஸ்ரவேல் தானா அப்படின்னு என்ன பண்ணணும், தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏடா என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த பக்கம் தப்பாவும் போயிடக்கூடாது, இந்த பக்கம் நான் ரைட்டா போறேன்னு சொல்லி அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த நிலைக்கு என்ன பண்ணணும், வர கற்றுக்கொள்ளணும். என்னோடு கூட ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திற்குள்ளாக கவனத்தை திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 11:1 யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். என்னங்களா? அப்ப ஒரு காலத்து தெளிவா புரிஞ்சுக்குங்க,
நான் கடந்த செர்மனில் நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, யூரோப்பில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் எதுக்கப்புறம் அப்படின்னா, எப்போ யோவான் த ரெவலேட்டர் அவர் மரணத்திற்கு பின்னாடி அதுக்கப்புறமா அவரோடு இருந்த சீஷர்கள் இருந்தாங்க, அவளை திருச்சபையினுடைய தந்தைகள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பின்னாடி சில ஃபாலோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுல என்ன ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா, இந்த யூதர்களை நாம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த யூதர்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம முடியாது, ரட்சிப்பு இல்லைன்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரசங்கம் மாறிடுச்சு. அப்ப யூதர்களை என்ன பண்ணாங்கன்னா வெறுக்க ஆரம்பித்தார்கள். ரீசன் ஏன் அப்படின்னா, அவ்வளவு கொடுமையை அவர்களும் அனுபவித்தார்கள். நீங்க வாசிக்கலாம், நீங்க யோசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலரை நீங்க அப்புறமா வாசித்துக்குங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க 8ஆவது அதிகாரம் 9ஆவது அதிகாரம் நீங்களாம் வாசித்தீங்கன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையாகிய ஸ்தேவான 7ஆவது அதிகாரத்துல கொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்கள் மூலமா என்ன பண்றாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் கூட அதிகமாய் ரோமர்கள் மூலமாய் கொடுமைப்படுத்துவதை காட்டிலும் அவர் அதிகமாய் யார் மூலமா கொடுமைப்படுத்தப்பட்டார், யூதர்கள் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்டார். நீங்க தெளிவா தெரிஞ்ச யூதர்கள்னா என்ன, ஏன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, யூதர்கள் கொடுமைப்படுத்தினால யூதர்கள் எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள அந்த உலகம் வந்துடுச்சு. அப்படி வேதாகம் நம்ம நம்மள சொல்லலை. என்கிட்ட 12 சீஷர்களும் யார் தான், யூதர்கள். அதை மறந்துடக்கூடாது. அந்த 12 பேரும் இஸ்ரவேலர்கள், அவர்கள் யூதர்கள். அதே போல அதுக்கு பின்பாக 120 பேரும் யார் தான், ஒரு புறஜாதியும் கிடையாது. ஒரு புறஜாதியான 120 பேர்ல கிடையாது. அந்த 120 பேரும் யார் தான், யார் தான், நீங்க தெளிவா 3ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, when you read Acts chapter 2 then you can understand. அந்த 3000 பேர் யார் தான், அந்த 3000 பேர் யார் தான், நீங்க வாசித்து பாருங்களேன். ஏன்னா சம்பந்தம் நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும், வேதம் தெளிவா சொல்லுது பக்தி உள்ள யூதர்கள். அப்ப பக்தி உள்ள இஸ்ரவேலர்கள் அவர்கள் பக்தி உள்ள யூதர்கள் இல்லைங்களா. அந்த இடத்துல என்ன இல்ல, என்ன கிடையாது, புறஜாதியர்கள் ஒருவரும் இல்லை. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீ கேட்கலாம், அப்ப இத்தனை பாஷை பேசினாங்களே, இந்த யூதர்கள் எங்கெங்க தங்கியிருந்தாங்களோ அந்த பாஷையை அறிஞ்சிருந்தாங்க. நம்ம தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழை அறிஞ்சிருக்கலாம். சில தமிழர்கள் இருந்தாலும் தமிழ் பேச முடியாதவங்க இருக்காங்க தெரியுங்களா. அல்ல, அப்படிப்பட்ட யூதர்கள் என்ன பண்ணாங்க, பல தேசங்கள்ல இருந்தாங்க. அவர்கள் பக்தி உள்ளவர்கள், தேவனை ஆராதிக்க என்ன பண்ணாங்க, ஆலயத்திற்கு வருஷத்துக்கு 3 தடவை வரணும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, வருஷத்துக்கு 3 தடவை அவங்க என்ன பண்ணாங்க வந்திருந்தாங்க. அங்கே இந்த சம்பவம் நடக்குது, இதை பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் பக்தி உள்ளவர்கள், உண்மையிலேயே ஆலயத்துக்கு வந்தவர்கள் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, 3000 பேர் தான் ஆலயத்துக்கு வந்திருப்பாங்களா. எருசலேமுக்கு வரணும் இல்லைங்களா. இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, லட்சமான கோடி கோடியாய் அவர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்வது இன்னும் கடற்கரை மணலத்தினையா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவ்வளோ ஜன கூட்டத்தில் இவங்க எல்லாம் எங்க வராங்க, எருசலேம் ஆலயத்துக்கு. எதுக்கு வராங்க, நீங்க தெளிவா போடணும். நுட்ப நியாய விசாரணைக்கு எங்க வரணும், கூடார பண்டிகைக்கு எருசலேம் நோக்கி வரணும். நுட்ப நியாய விசாரணை பண்டிகை என்ன பண்ணணும், எங்க வரணும், எக்கால பண்டிகை எங்க வரணும், பஸ்கா பண்டிகைக்கு எங்க வரணும். அப்ப எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா எருசலேமை நோக்கி என்ன பண்ணணும், கட்டாயமா வரணும். அப்ப எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் தான், 3000 பேர் இல்லைங்களா. அப்ப என்ன அர்த்தம்னா, பக்தி உள்ள 3000 பேர் என்ன பண்ணாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப என்ன அர்த்தம், பக்தியற்ற திரளான கூட்டம் இருக்கு. அதை என்ன பண்ணலாம் ஆண்டவரே, அதை இஸ்ரவேல் ஆண்டவரே சொல்லலை. நம்ம சிம்பிள் அப்படி நினைச்சுக்கோ, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்பா, நான் அட்வென்டிஸ்ட், நான் எங்க அப்பா பாஸ்டர், நான் அட்வென்டிஸ்ட், எங்க பாரம்பரியமா நாங்க இதுல தான் இருக்கிறோம், பல தலைமுறையா நாங்க அட்வென்டிஸ்ட், நாங்க தான் சபையை கட்டணும், நாங்க அட்வென்டிஸ்ட்னு சொல்லிக்கலாம். அதுக்கு தடையே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில யார் அட்வென்டிஸ்ட் அப்படின்னா, ஆண்டவருடைய வேத வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் மட்டும்தான் யாரு அட்வென்டிஸ்ட். அதை நம்ம மறந்துடக்கூடாது. சமயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கிளைம் பண்ணுவோம், கிடையாதுங்க. அப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, பக்தி உள்ள அவர்களைத்தான் அவர் தெரிந்து கொண்ட கூட்டமாய், அவள் தெரிந்து கொண்ட மீதமானவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறாரு. அது யாரா இருக்கட்டும், லட்சமாய் அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதை பார்க்கல. இல்ல நூற்றுக்கணக்கான யஸ்வந்த்புர விசுவாசி இருப்பாங்க, அவங்கள ஆண்டவர் யஸ்வந்த்புர விசுவாசி சொல்றதுக்கு என்ன இல்ல, சொல்லிக்கலாம்.
எனக்கு மெம்பர்ஷிப் இங்கே தான் இருக்குது, நான் இங்கே தான் சர்ச் அட்டன் பண்ணுறேன், இது ஏன் சர்ச்சு தான் அப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆண்டவர். ஆனால் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார் அப்படின்னா, இந்த பிள்ளை யசோவந்த்பூர் சர்ச் பிள்ளை இருக்கிற இந்த சோ அண்ட் சோ இவங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் என்ன பண்ண முடியாரு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வார் என்பதை நம்ம பண்ணோம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, அப்படின்னா இப்படி இருக்கே தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விடுவாரோ என்று கேட்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பவுல் அப்போஸ்தலன் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க? என்ன பிரச்சனை வந்திருக்கு? பவுல் அப்போஸ்தலன் இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்திருக்கு? இஸ்ரவேலர்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெறுத்துட்டாரு. நம்ம கடந்த முறை நான் படிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏண்டா அவங்களுக்கு 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 வாரங்கள் நல்லா தெரியும் இல்லையா? அப்ப 70 வாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உன்னுடைய ஜனத்தினுடைய மீட்புக்காக, உன்னுடைய ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணும்? 70 வாரம் கொடுக்கப்படும். அப்ப அதுல என்ன நடக்கும்? என்னது எருசலேமுடைய மதில்கள் எடுத்து கட்டப்படும். அது மாத்திரம் இல்ல, மேசியா வருவாரு. 7 வாரமும் 62 வாரமும் ஒரு வாரம் பாதி சென்ற பிறகு காணிக்கையும் பலியும் ஓயப்படுவார். இது எல்லாம் தெரிஞ்சது. அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க, இனிமேல் இஸ்ரவேலுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்ல. இனிமேல் இஸ்ரவேல் ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரு. அவங்க எண்ணப்படுவதற்கு அவங்கனால ஒன்றுமே இல்ல. இனிமேல் யார்தான்? நாமத்தான் அப்படின்ற ஒரு கூட்டம் யாரு காலத்துல இருந்தது? பவுல் அப்போஸ்தலன் காலத்திலே ஒரு கூட்டம் இருந்தது இல்லைங்களா? அப்ப அதனாலதான் சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? பவுலுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறோம் வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு பாஸ்ட் ஆகிறேன். இப்போ என் மனைவி என்ன பண்ணுறா, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ பாஸ்டரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? தள்ளிட்டோம். அவர் கடவுளுடைய பிள்ளை இல்லை, நான் அவங்கள என்ன பண்ணிட்டோம்? ஒதுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐயோ யார் அது? என் வீட்டுக்காராச்சே, என் பாஸ்ட் ஆச்சு, அல்லது என்ன சார்ந்தவங்களாச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இங்கே சொல்கிறாரு, எல்லா ஜனங்களும் என்ன பேசுனாங்களா? இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் கைவிட்டார். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணுச்சு? ஏற்பட்டது. அதை அவங்க சொல்லும் பொழுது இங்க பவுல் அப்போஸ்தலனுக்கு பயங்கர வேதனை. ஏன் அப்படின்னா அப்படி சொல்லி காக்குறோம், தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் அப்படின்னா அந்த தவறான மெசேஜ் அல்லது வேதத்தை தவறாய் புரிந்து கொள்வது அல்லது இந்த கால அளவுகளை, இந்த 70 வார கால அளவுகளை தவறாய் என்ன பண்ணாங்க? புரிந்து கொண்டாங்க. அதற்கு பதிலளிக்கிறார். எவ்வளவு அருமையா பதிலளிக்கிறார் பாருங்க. தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லை. இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப தள்ளிவிடவில்லைன்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தள்ளிவிடவில்லை அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா சாத்தான் என்ன பண்ணா? இஸ்ரவேலை தான் என்ன பண்ணா? இன்னும் கொண்டுட்டு இருந்தான். சபையும் என்ன பண்ணுச்சு? இஸ்ரவேலர்கள் தான் கொண்டுச்சு. நீ கொண்டது பாத்தீங்கன்னா அதிகமா யூதர்கள் செத்தது யாரால மாத்திரம் கிடையாது, யாரால மாத்திரம் கிடையாது, ஹிட்லரால மாத்திரம் கிடையாது. ஆதி காலத்திலிருந்தே அவர்கள் 2வது 3வது எப்ப இந்த கிறிஸ்துவ உலகத்திற்கு பவர் கிடைச்சதோ, எப்ப அரசாங்கமோ மதமோ அவருடைய கரங்களிலே கிடைச்சதோ, அதிலிருந்து யூதர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? கிறிஸ்தவர்கள் தப்பிச்சாங்க, யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யூதர்கள் அழித்தாங்க, குடும்பமா அழிச்சாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஏற்கனவே பார்த்தோம். ஜன கூட்டமா டோட்டல் வம்சத்தையும் என்ன பண்ணாங்க? அழிச்சாங்க. ஊரா அழிச்சாங்க, தீட்டு கொளுத்துனாங்க, அவர்களை கொடுமைப்படுத்தினாங்க. ஹிட்லர் என்ன கிறிஸ்டினா இல்ல கிறிஸ்டின் இல்லையா? ஹிட்லர் கிறிஸ்டின். ஹிட்லர் யாருங்க? ஹிட்லர் ஒரு கிறிஸ்டின், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்டின் இல்லைங்களா? இப்ப அவனுக்கு ஈஸியா போயிடுச்சு. அவனுக்கு மதத்தின் பேர்ல ஒரு பற்று இருந்தது. அது என்ன பண்றான்? ரோமன் கத்தோலிக்க மதம். அந்த மதத்தின் படி என்ன பண்ணாங்க? அவர்கள் யூதர்களை ஒன்னு வலுக்கட்டாயமா ரோமன் கத்தோலிக்கா மாறு, வலுக்கட்டாயமா கிறிஸ்தவனா மாறு, இல்ல அவர்களை கொன்னார்கள். அவருக்குரிய உரிமைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? அபகரித்தாங்க. அதை தாங்க யாரு செய்தா? அப்ப போப்பாண்டவரே செய்யறாரு அல்லது சபையே செய்யுது அப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நான் செய்யறதுக்கு என்ன தப்பு அப்படின்னு என்ன பண்ணாருன்னா ஹிட்லர் என்ன பண்ணாரு? அதை கண்டினியூ பண்ணாரு. அப்ப காரணம் சொன்ன ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவை இவர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இனி இவர்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. இதுதாங்க காரணம். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, தள்ளிவிட்டாரோ, அவங்க சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அவங்க காட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதற்காக என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிட்டாரோ. ஏன் இந்த கொஸ்டின்னா, சப்போஸ் நமக்குள்ள இல்லைங்களா ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சிடுறோமா?
யாரா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சிடுறோமா? செய்யறோம்ல. சே அவரா அவளா பாப்பா வேண்டாம், பாவம், திருந்தவே மாட்டாங்க, அவங்க மனம் மாறவே மாட்டாங்க அப்படி நம்ம ஒரு முத்திரை குத்தி நம்ம வச்சிடறோம் இல்லையா? வேதம் சொல்லுது தள்ளிவிட்டாரோ அப்படின்னா கிடையாதுங்க. ஆண்டவர் யாரையும் என்ன பண்றதில்ல, ஒதுக்கி தள்ளதில்லை. அவங்க எவ்வளவு கொடிய பாவியா இருக்கட்டும், உண்மையில நம்ம நினைக்கிறது கரெக்டு தான், அவர்கள் பாவினா பாவிதான் இல்லைன்னு இல்லை. வேதத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பாவினா பாவி இல்லைன்னு இல்லை. ஆனா வேதம் என்ன பண்ணல, வேதம் என்ன பண்ணல, அவர்கள தள்ளி வைக்கல. வேதம் அவர்கள் என்ன பண்ணல, ஒதுக்கி வைக்கல. அது யாரா இருந்தாலும் சரி, வேதம் ஒருபோது கிடையாதுங்க. அல்லதான் சொல்லுது, எப்பேற்பட்ட பாவியானாலும் ஆண்டவரை பார்த்து என் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது என்ன பண்ணோம், நம்ம ஒதுக்கி வைப்போம் தெரியுமா? நம்ம ஒதுக்கி வைப்போம் இல்லைங்களா? இப்போ நம்ம கையில் பவர் வச்சு வச்சுக்கலாம். இப்போ யாராவது பாவி அப்படின்னா முன்னாடி கூப்பிட்டு பேச விட மாட்டோம் இல்லைங்களா? இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு பாட்டும் பாட விட மாட்டோம். ஏன்னா அவங்க பாவி, அவங்க பாடி என்ன பிரயோஜனம்? ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் இல்லைங்களா, எல்லாரும் மைண்டில் என்ன பண்ணோம், அது வந்துடும். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, நான் இஸ்ரேல் ஜனங்களை நான் தள்ளி விட்டேன்னு நினச்சிட்டீரோ அல்லது ஒதுக்கி விட்டேன் அப்படின்னு நினச்சிட்டீரோ அப்படின்னா இல்லை. ஏன் சொல்றாரு, நானும் யாரு, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலர். இப்போ பாருங்க, தெளிவாக புரிஞ்சுங்க யார் அவர் அப்படின்னா, அவர் இஸ்ரவேலர். இப்போ அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குல்ல, இஸ்ரவேலை தள்ளி வச்சிட்டாங்களா, இஸ்ரவேலை தள்ளி வைக்கலையா அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும். நம்ம அதுக்கு அடுத்து பார்க்கிறோம் என்னன்னா, தேவன் தாம் முன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. என்னங்களா, அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாங்களா, ஒரு ரீசனை கொடுக்கிறார். என்ன ரீசன் கொடுக்கிறார் அப்படின்னா, தேவன் தன் முன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறது அறியீர்களா, அவன் தேவனை நோக்கி. அப்படின்னா ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. நான் இதை புரிஞ்சுக்கணும், ஏன் இஸ்ரவேலரை தேவன் தள்ளி இல்லை இல்லை அவளை ஒதுக்கிடல அப்படின்னா தேவன் இன்னொரு ரீசன் பண்றாரு, கொடுக்கிறாரு. எப்படி ஜனங்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, டோட்டல் இஸ்ரவேலும் இயேசுவை என்ன பண்ணிடுச்சு, கொன்னுடுச்சு. டோட்டல் யூதர்களும் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. அதனால இயேசுவாமி அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க. என்னது, உங்களுடைய ரத்தப்பழி எங்க மேலையும் எங்க சந்ததி மேலையும் இருக்கட்டுன்னு அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க. அப்படி என்ன பண்றோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, தான் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணல, தள்ளிவிட அவர் ஒரு பொழுதும் தள்ளி விடுறது கிடையாதுங்க. அப்படின்னா அவர் கடவுளா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடவுளுடைய தகுதியை அவருக்கு என்ன பண்ணாது, இருக்காது. தெய்வம் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், நீ இந்த கோயிலுக்கு வராத, நீ சாமியை தொட்டா உன்னதே தீட்டு இல்லைங்களா, நீ இப்படி தான் வரணும், நீ அப்படி தான் வரணும் அப்படின்ற உலகத்தில் ஒரே ஒருவர் நீ தீட்டுன்னு நினைக்கும் பொழுதே உன்னை தூக்குறாரு பாருங்க, உன்னை சுமக்கிறாரு பாருங்க, அவரு தாங்க நம்முடைய ஆண்டவர். ஏடா அந்த காலத்தில் குஷ்டரோகம் அப்படின்னா, ஐயோ குஷ்டரோகம் இருக்கு என்ற கிட்ட வராதீங்கன்னு யாரு கத்தணும், குஷ்டரோகியே கத்தணும். யாரும் கிட்ட போகக்கூடாது, தொட்டா தீட்டு அப்படின்ற இடத்துல அவர்களை தொட்டாரு பாருங்க, சுகமாக்கினார். புரியுதுங்களா, அவருடைய தொடுதல் சுகமாகுது அப்படின்னு அர்த்தம். பாவத்தை அவர் நேசிக்கல, உன்னை பாவியாகவே இருக்க அவர் விரும்பல, நீ பாவியிலும் பாவியா மாறணும் என்பது இஸ் நாட் இஸ் பிளான், அவருடைய திட்டமே இல்லை. ஆனா அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, உன் பாவத்தை நீக்கணும்னா நீ யார்கிட்ட தான் போயாகணும், அவர்கிட்ட தான் போயாகணும். சில சமயத்தில் இந்த நியூஸ்லலாம் பார்க்கும் பொழுதே நம்ம படிப்போம், ஐயோ அவங்க போயிட்டாங்க அதனால டோட்டல் கோயிலையே என்ன பண்ணுவாங்க, தீட்டு கழிப்பார்கள், பரிசுத்தப்படுத்துவார்கள், அது ஜலத்தினால் என்ன பண்ணுவாங்க, கழுவி விடுவார்கள். இப்படிலாம் நடக்குது இல்லைங்களா, இப்படிலாம் என்ன பண்ணும் நடக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் தான், நீங்கள் எப்படிப்பட்ட தீட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சாபமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாவமாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி இயேசுவே அப்படின்னு போயிட்டா என்ன பண்ண மாட்டாரு, தள்ளிவிட மாட்டாரு. அதை தாங்க சொல்றாரு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள்னா, எலியாவினுடைய எக்ஸாம்பிள் தெரியும். இதை எதுக்கு எலியாவினுடைய எக்ஸாம்பிள் பண்ணணும், ஏன்னா என்னுடைய நிறைய காலத்தில் இந்த எலியாவை குறித்து என்னுடைய அநேக அனுபவங்கள்ல எனக்கு நிறைய எலியா ஞாபகம் வருவார். அந்த அனுபவம் எனக்கு ஞாபகம் வரும். இங்கே எலியாவை ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, 11:3 ரோமன்ஸ் 11:3 சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம். புரிஞ்சுதுங்களா,
என்ன சம்பவம் நல்லாவே யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பேர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற விரும்புறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப அவங்க யாரு தெரியுமா? அவங்க சாதாரண நபர்கள் கிடையாது. அந்த ராஜா யார் தெரியுமா? ஆகாப் யார் தெரியுமா? அவன் சாதாரண ஆள் கிடையாது. எசபெல் யார் தெரியுமா? அவன் சாதாரண கிடையாது. அவங்க உம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்கள். அப்படியே உம்முடைய தேசம் முழுசு என்னமாயிடுச்சு? தீட்டுப்பட்டுடுச்சு. ஏடா ராஜாவே என்ன பண்றா? மாறி வந்துட்டானே. ராஜாவே தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியிலேயே. ராஜாவே தூபம் போடுறானே. ராஜாவே என்ன பண்றான்? பாகால வணங்குறானே. ராஜாவே என்ன பண்றா? அநேக தவறான காரியங்களுக்கு லீட் பண்றானே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் யாருக்கு வந்துருச்சு? அப்ப யார் மாத்திரம் இருக்கா? இஸ்ரவேல்ல யார் மாத்திரம் இருக்கா தேவனை வணங்குவதற்கு? ஒரே ஒரு நபர். யாருடைய கான்செப்ட் இது? இது யாருடைய கான்செப்ட்? எலியாவினுடைய கான்செப்ட். நான் மட்டும்தான். ஏன்னா சமுத்திராபி வர நமக்கு என்ன பண்ணோம்? நமக்கும் அப்படி வர சான்சஸ் இருக்கும். நான் மட்டும்தான் நல்லவன், மீதியெல்லாம் யாரு? சீர்கெட்டவர்கள். நான் மட்டும்தான் ஜபிக்கிறேன், நான் மட்டும்தான் ஊழியம் செய்கிறேன், நான் மட்டும்தான் என்ன பண்ணுறேன்? போதிக்கிறேன், நான் மட்டும்தான் பாஷா இருக்கிறேன், நான் மட்டும்தான் அநேக 1000 ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த எண்ணத்தை சாத்தான் என்ன பண்ணுவான்? சமயத்தில் நமக்கு தலையில் ஊட்டி விடுவான். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மாத்திரம் இல்லை, என் கண்ணுக்கு தெரியலனாலும் இங்கே வேதம் சொல்லுது, ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் என்ன பண்ணுறான்? என்னையும் அழிச்சிட்டாடா என்ன ஆகிடும்? டோட்டல் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிடுவாங்க? அழிஞ்சு போயிடுவாங்களே. வாங்குறாளே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் என்ன பண்ண விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டு சொல்றாரு என்னங்களா? அவனுக்கு உண்டான தேவனுடைய உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக என்ன பண்ண மீதியாக வைத்தேன் என்பது. என்ன ஆலோசனை கொடுக்குறாரு ஆண்டவரே? என்ன கொடுக்குறாரு? எவ்வளவு பேர் இருக்காங்களா? 7000 பேர். அப்ப நீங்க யோசித்து பாருங்களேன். இப்ப நம்ம சொல்ல வச்சுக்கலாம், யசோந்தபுரில் நீங்க மாத்திரம் தானா இல்லைங்களா? இன்னும் இந்த யசோந்தபுர் பகுதியிலேயே 7000 பேரை வச்சிருக்கிறேன்னு சொன்னா ஐயா சாம்சனையா நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? நம்ப முடியாதுங்க. பரலோகத்தில் வந்து காமிச்சாருன்னா, இதை யசோந்தபுர் சர்ச்சினால தான் நாங்கள் 7000 பேர் பரலோகத்துக்கு வந்தோம் அப்படின்னு காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம் இல்லையா? பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜூமில் போயிட்டு இருக்கு, நான் எந்த சர்ச்சுகளுக்கு போனாலும் அங்கே போனவுடனே உங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. உங்களை எனக்கு தெரியுன்றாங்க, எனக்கு தெரியாது இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, இங்கே சோந்தபுரி சர்ச்சா அப்படின்னு நினைப்ப சொல்கிறாங்க, அங்கே எல்லாமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாருன்னு தெரியாது, நம்ம ப்ரோக்ராம் பண்ண பண்ணுறாங்க ரெகுலராக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் மனமா இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்களும் ஒரு வேளை அப்படி மனமாறி 7000 பேர் ஆண்டவர் காமிச்சாருன்னா, யசோந்தபுரில் ஒரு 7000 பேர், அது சுற்றிக்கிற இடத்துல ஒரு 7000 பேர் காமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற பார்வை வேறு, நான் பார்க்குற பார்வை வேறு. How you are seeing is totally different than me. வேதம் சொல்லுது, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அந்த அளவுக்கு என்னது உன்னுடைய வலிக்கும் என்னுடைய வலிக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய சிந்தனைக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. எப்படி இருக்கு நம்முடைய பார்வை? எப்படி இருக்கு? வாசித்தலாமே, நான் இதில் போடலை, எடுத்து வாசனை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 55வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் நினைக்கிறேன். ஏசாயா 55 7 8 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க, யாராவது சீக்கிரமா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள். என்னங்களா? யார் திரும்பணுமா? ஒரு துன்மார்க்கன் ஆண்டுகிட்ட வரும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நான் எப்படி பார்ப்பேன்? இவன் பயங்கர குடிக்காரப்பா, இவன் பயங்கர திருடன், இவன் எவ்வளோ காணிக்க பைசா திருடணும் தெரியுமா இல்லைங்களா? இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ட்ரெண்டா? இவன் காணிக்கை திருடி வீடை கட்டிக்கிட்டான், இவன் காணிக்கை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டான்? பெரிய பெரிய பங்களாவா கட்டிக்கிட்டான், அதுல ரூம் இப்படி தெரியுமா இருக்கு, இப்படி நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆனா வேதம் சொல்லுது, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, நான் வித்தியாசமா பாக்குறேன்பா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அதுக்கு அடுத்த வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே
உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் என்னப்படுது உயர்ந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பார்க்குற பார்வை மாத்திரம் சரி கிடையாதுங்க. நினப்பும் சரி கிடையாது, பார்வையும் கிடையாது, சரி கிடையாது, பேச்சும் என்ன கிடையாது, சரி இல்லை. அப்போ நம்ம பார்க்கிறது ஒன்று, நம்ம செய்வது ஒன்று. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அதை வித்தியாசமாக என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இங்கே நம்ம எளிய பார்வையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், அல்லது சாமுவேல் பார்வை. அதனால சாமுவேல்கிட்ட டைரக்டாக சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷனோ நாங்களா முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன பார்க்கிறாரு, தேவன் இதயத்தை பார்க்கிறாரு. அப்ப தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிறாரு அப்படின்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், மாறணும். அது மாத்திரம் இல்ல, நானும் எதை பார்க்க கத்துக்கணும். ஈவன் ஐ ஷுட் லேர்ன் டு வாட் see how God sees. இல்லையா? அவர் இதயத்தை பார்க்கிறாருன்னா நான் முகத்தை பார்க்கணுமா? அப்ப நம்ம எப்படி பார்க்கணும், முகத்தை பார்த்து தான். அதான் முகஸ்துதி சொல்லுவாங்க இல்லையா, முகத்தை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம செயல்பட்டுருக்கணும். இல்லை, இருதயத்தை பார்க்கணும். அதான் சொல்றாரு 7000 பேரை. அப்போ இன்னும் அநேக பேரை ஆண்டு என்ன பண்ணுறாரு வச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு ஏன் தள்ளிவிட்டாரோன்னு சொல்ற சம்பவத்துக்கு ஆண்டவர் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் தள்ளிடல. இந்த ஒரு ஆள் மாதிரி இந்த இடத்துல 7000 பேர்னா இன்னும் எவ்வளோ பேர், 70,000 பேர். ஏன்னா என்னது 70 கோடி பேர் அல்லது 70 மில்லியன் பேர் கூட நம்ம இருக்கலாம் ஆண்டவர் வச்சிருந்திருக்கலாம். அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, தள்ளிடலை. 11:5 ரோமன்ஸ் 11:5. அப்படி போல இக்காலத்திலையும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்வதன்படி ஒரு பங்கு என்ன இருக்கு, என்னங்களா, எது மீதியா இருக்கு, ஒரு பங்கு மீதியா இருக்கு. இந்த பங்கு சாதாரண கிடையாதுங்க. ஏதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, ஆலயத்துக்கு போனாங்க, வந்து சந்தோஷமா ஆசீர்வாதமா இருந்தாங்க, அந்த பங்கு கிடையாது. இது எப்படிப்பட்ட பங்கு அப்படின்னா, அடி, மிதி, துன்பம், உபத்திரவம், கண்ணீர், கொலை, சாவு, இது எல்லாவற்றையும் கண்டு அதில் தப்பி அதில் பிழைச்சி சாட்சியா நின்று ஜெயிச்சு வந்த கூட்டம். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. நீங்க யோசித்து பாருங்களேன். பாகால் இது எசபேல் எப்படிப்பட்டவ, எலியாவே கொல்ல என்ன பண்றா, எலியாவே கொல்றா. அதுக்கு தான் பயந்து ஓடினாருன்னு சொல்லுது. அப்ப எலியாவே கொல்றதுக்கு அவன் நின்று இருக்கிறான்னா இந்த மாதிரி ஆட்கள் 7000 பேர் தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பாளா? அப்ப என்ன பண்ணோம், பயந்து பயந்து சத்தியத்திற்காக வாழ்ந்த கூட்டம் ஒண்ணு இல்லைங்களா. பயந்து பயந்து தங்களை ஒழித்து, ஆனாலும் என்ன பண்ணல, வேதத்துக்கு விரோதமா வாழக்கூடாது அப்படின்னு வாழ்ந்தே கூட்டம் இருக்கு. அதை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு, அப்படியே கிருபையினாலே, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இன்னைக்கு கிருபையை வச்சு என்ன பண்றாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இங்க வேதம் சொல்லுது, எலியாவினுடைய சமயத்துல 7000 பேர் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்கன்னா காரணம் என்னது, கிருபை. புரியுதுங்களா? அப்ப கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு என்ன பண்றாரு ஆண்டவரே, மீதமா வச்சிருக்கிறாரே. அப்புறம் கேள்வி கேட்கிறாங்க, என்ன அப்படின்னா 11 ரோமன்ஸ் 11:7. அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்து இருக்கிறார்கள். அப்ப தெளிவா பண்ணுங்க, அவங்க ஏதோ ஒண்ணு தேடுறாங்க, ஆனா அவங்களுக்கு புரியல. இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்கு, ஏதோ ஒன்று தேடுறாங்க. இது தேடுறாங்கன்னா என்னது, அடையாமல் இருக்கிறாங்களா என்ன அர்த்தம்? என்னத்தை இஸ்ரவேலர்கள் அடையலை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதை இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணல, இங்க போடுங்க, இஸ்ரேல் has not obtained that which he seeketh for. கொஞ்சம் யோசித்து பாருங்களா, எதை அடையல? சர்ச்சைக்கு போனாங்களா, சர்ச்சைக்கு போனாங்க இல்லைங்களா. ஏன்டா அவங்க சர்ச்சை இல்லாத அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. ஒரு பர்சன் பாவம் பண்ணிட்டா அவன் ஒரு ஆடை எடுத்துட்டு எங்க போனான், அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படி போகலைன்னா என்ன பண்ணணும், ஜனத்தை விட்டு அறுப்புண்டு போக சூழ்நிலை வரும். அதனால அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு போனார்கள், அவர்கள் பலியை செலுத்தினார்கள், அவர்கள் பண்டிகையை ஆசரித்தார்கள், அவர்கள் ஓய்வு நாளை என்ன பண்ணாங்க, ஆசரித்தார்கள், அவர்கள் சபைக்கு கூடி வருவது என்ன பண்ணாங்க, ஆசரித்தாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. They did whatever God said to them. They did everything சொல்லலாம். அப்ப எல்லாவற்றையும் தெரிஞ்சாங்க. அப்ப ஏன் அடையல, அப்ப ஏன் வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் செய்தார்கள் ஆனால் அடையாமல் போனார்கள். அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளும் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா வேதம் சொல்றது அவர்கள் தேடுகிறதை என்ன பண்ணாங்க, அடையாமல் போனாங்க. அப்ப யார் அடைந்து கொண்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை என்ன பண்றாங்க, அடைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுங்க, இஸ்ரவேலர்கள் தேடுறாங்க, அடையல. ஒரு குரூப்
வச்சுக்கோங்க. இன்னொரு குரூப் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணாங்க, அடைந்திருக்கிறாங்க. ரெண்டாவது குரூப் வருதா, ரெண்டாவது குரூப் வருதா? இப்போ மூன்றாவது குரூப் சொல்லிருப்பாங்க மற்றவர்கள் அப்படின்னா 3 குரூப். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் அடையாமல் போனவர்கள், இன்னொரு குரூப் யாருங்க, இன்னொரு குரூப் யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொரு குரூப் யாரு, மற்றவர்கள். இன்றைய தினம் வரைக்கும் என்ன பண்றாங்க, கடினப்பட்டிருக்கிறாங்க. அப்ப 3 குரூப்பை பத்தி பேசுது. அப்ப புறஜாதியாரெல்லாம் இதுல வந்துடுறாங்க, ஆண்டவரை அறியாதவர்கள்லாம் இதுல வந்துடுறாங்க, 3வது குரூப்ல வந்துடுறாங்க. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த கேள்வி என்ன பண்ணோம், நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இஸ்ரவேலர்னா யாரை சொல்ல வராங்க? அப்ப இஸ்ரவேலர் தெரிந்து கொள்ளப்படலையா, அதுக்கு சொல்லிட்டார்ல, நான் தள்ளி விடவில்லை அப்படின்ட்டாரு, அல்லது தெரிந்து கொண்டேன் அப்படின்றாருன்னா இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஒரு குரூப், 2 குரூப், 3 குரூப். கவனமா என்ன பண்ணுங்க, சர்மனே கவனமா கேளுங்க. இங்க வாசிக்கிறோம். அப்ப ஒரு குரூப்பை பத்தி சொல்றாரு, இஸ்ரவேல் ஃபர்ஸ்ட் குரூப்பை பத்தி சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் தேடினதை அவங்க என்ன பண்ணாங்க, அடையல. ரீசன் என்ன அப்படின்னா பவுல் சொல்றாரு, பைபிள்ல இருந்து கோட் பண்றாரு, பைபிள்ல இருந்து கோட் பண்றாரு. ரோமர் 11:8. இது எங்க இருக்குன்னு பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுங்க, தேடி பாருங்க. செர்மன் நீண்டிட்டே போச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியல, எல்லா வசனமும் போட முடியாது. கன நித்திரையின் ஆவியையும், காணாதிருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு ஏன் அப்படி தேடினது, அவங்கள தேடினது அடையாம போனாங்க அப்படின்னா, இங்க வேத வசனம் ஏற்கனவே ஒரு தெளிவுபடுத்திருக்கு, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசன வசனத்தை என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. அப்போ ஒரு புதிய ஏற்பாட்டு ஒரு மொழியை நான் கத்துக்கணும் அப்படின்னா, அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்ளணும்னா, பவுல் அப்போஸ்தலன் என்கிட்ட எலியாவிட்ட தூக்கிட்டு போறாரு. எலியா முடிச்சு எங்க கொண்டு வராரு, எங்க கொண்டு வராரு, இங்க வேதத்துல எழுதியிருக்கிறே அப்படின்னு கொண்டு வராரு. யார்கிட்ட கொண்டு வராருன்னா தாவீதுட்ட என்ன பண்றாரு, ஏன்னா கொண்டு வர சொல்றாருன்னா, கனநித்திரனுடைய ஆவி யார்கிட்ட இருந்ததா இல்லைங்களா? ஒரு சம்பவம் சொல்றேனே, கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? சாவு எத்தனைன்னு தெரியல, எனக்கு 50 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சாவு எத்தனைன்னு தெரியல இல்லைங்களா? 50 தாண்டி இருக்கணும். கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 2 பேர் என்ன பண்ணாங்க, சாராய கடைக்கு போனாங்க, சாராயத்தை வாங்கி குடிச்சாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு பண்ணுச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு அட்மிட் பண்ணாங்க, இறந்து போனாங்க. எங்க கொண்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அவங்க சத்தது எதனால, அவங்க மறிச்சது எதனால, விஷ கள்ள சாராயத்தை குடிச்சதுனால என்ன பண்ணாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஐயோ செத்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவாங்க, சொந்த பந்தங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கு சொல்லி அனுப்பிச்ச உடனே சொந்த பந்தங்களா என்ன பண்ண ஆரம்பிச்சது, வர ஆரம்பிச்சது. எதுக்கு வந்தாங்க, எந்த சாவுக்கு, ஏற்கனவே குடிச்சு இறந்து போயிட்டானே, ஐயோ பாவம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஓடி வந்தாங்க. ஓடி வந்தவங்க என்ன பண்ணாங்க, இவன் எந்த இடத்துல சாரா வாங்கி குடிச்சானோ அதே இடத்துல போய் என்ன பண்றாங்க, சொல்ல உங்களுக்கு புரியுதா? சாவு எதிர்க்க இருந்தோம், என்ன பண்ணல, ஏன் செத்தானு தெரியாதா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஒரு அண்ணன் இறந்துட்டான், ஒரு மச்சான் இறந்துட்டான், ஒரு மாமா இறந்துட்டான், ஒரு சித்தப்பா இறந்துட்டான் அப்படின்னா ஏன் இறந்து கேட்போம்ல, எப்படிங்க செத்தாரு கேட்போமா, கேட்க மாட்டோமா? அப்ப அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க, என்னங்க குடிச்சாரு, என்ன பண்ணாரு, உங்க அண்ணன் போனாரு, ஏதோ வாங்கி குடிச்சாரு, வயிறெல்லாம் எரியுது அப்படின்னாரு, வாயெல்லாம் எரியுதுனாரு, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குனாரு, அதனால ஆஸ்பத்திரி கொண்டு போனேன், செத்து போயிட்டாரு. இப்போ வந்தவன் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணாங்களா, ஏறக்குறைய வந்தவர்கள் 100 பேர். சில நியூஸ் போடும்போது எப்படி போடுறான் அப்படின்னா, நல்லது கெட்டதுன்னா நம்ம ஆட்களுக்கு குடிக்கிறத விட்டா வேற எதுவும் இல்லை இல்லையா? நல்லது கெட்டதுக்குன்னா என்னதான் மெயின், நல்லது கெட்டதுன்னா அவன் குடிச்சாதான் அவனுக்கு நல்லது, அது குடிச்சாதான் அவனுக்கு கெட்டது. அப்பதான் அந்த துக்கத்தில் என்ன பண்றாரு, அப்ப என்ன பண்ணாங்கன்னா போனாங்க, அதே இடத்துல வாங்கி என்ன பண்ணாங்க, குடித்தார்கள். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா, என்ன நடந்துச்சு? அதெல்லாம் மற்ற நியூஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க இல்லையா? அவங்கள நல்லவங்க கெட்டவங்க நான் சொல்ல வரல. அப்போ என்ன அர்த்தம்னா, தப்புன்னு தெரிஞ்சோம், அவன் அதுக்கு தான் செத்து போனான்னு தெரிஞ்சோம், அந்த சாவை தன் கண்ணால் பார்த்தோம், என்ன பண்ணுறான் கேட்டால் அந்த துக்கம் தாங்காமல் என்ன பண்ணுறான், அதே வாங்கி குடிச்சு அவனும் போயிட்டான். இதுதான் கணநித்திரை. நாமே சொல்லலாமா, கணநித்திரை நமக்கு தப்புன்னு தெரியுது, that is not right at all. We know that what we are doing. அது குடியில் அது தனியாக வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம சில தப்பு பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா,
அந்த தப்பு என்னது நமக்கு தெரியும், அது சரியில்லை, தட் இஸ் ராங் அப்படின்னு நமக்கு தெரியும், அது தப்பு அப்படின்னு தெரியும், அதை செஞ்சா பரலோகம் போக முடியாதுன்னு தெரியும், அதை செஞ்சா செத்து போயிடுவான்னு தெரியும். ஆனா as a Christian அங்கதான் போகும். உங்களுக்கு புரிஞ்சுதா? as an Adventist we are going there. கேட்டா மனுஷனுடைய பலவீனம், மனுஷன் அப்படித்தான், இனிமேல் நான் பொய்யே பேசலாம்னா அவன் தான், அப்பதான் 2 பொய் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு புரியுதா? அப்ப என்னன்னா இது தீர்க்க தரிசனமா நமக்கு சொல்லி இருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு என்னச்சா கன நித்திரை நாவே அப்படின்னா கண்மூடி அப்படியே எழுந்து அப்படியே என்ன பண்றது போறது, அங்க தெரியறதில்ல, வேற எதுவுமே தெரியறதில்ல. என்ன தப்பு, நம்ம எப்படி இருக்கிறோம்னு நமக்கு தெரியறதில்ல. இது கன நித்திரை நாவின்னு அர்த்தம். நித்திரை இருந்தா எப்படி இருப்போம்? தூங்கும்போது நமக்கு என்ன தெரியுமா? என்னமா எனக்கெல்லாம் தெரியாது. என்னை விட்டு என்னை இந்த மாதிரி கிரவுண்டில் விட்டுட்டீங்கன்னா, படுக்க விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அளந்துருவேன். இங்கே இந்த பக்கம் போயிடுவேன், இந்த பக்கம் போயிடுவேன், அந்த பக்கம் போயிடுவேன், இந்த பக்கம் போயிடுவேன், சுற்றிடுவேன். நான் எனக்கு தெரியாது தூக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு, என்ன பண்ணாது தெரியாது. சமத்தில் தூக்கத்தில் நான் முடிச்சுட்டு வச்சிங்களா, திடீர்னு சவுண்டு வரும். திடீர்னு சவுண்டு வந்தோடனே இந்த பக்கம் பார்த்தோம்னா கெஃபா மாண்டு எதனா பேசிகிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று பேசுகிறான், நான் அமைதி ஆகிடுவான். ஏன்னா தூக்கத்தில் என்ன பண்ணாது, நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்கின்ற பொழுது அவன் திரும்ப செய்யறதுக்கு காரணம் தெரியுமா? கன நித்திரையின் ஆவி. என்னது? காணாது இருக்கிற கண்கள். எல்லாருக்குமே கண் இருக்கு. நான் கண்ணாடி எடுத்துட்டுனா என்னால பார்க்க முடியாது தெளிவா. ஆனா நீங்க என்னை விட தெளிவா பாக்குறீங்க. என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவையானதை மாத்திரம். ஆண்டவரை கிடையாது, சத்தியத்தை கிடையாது, வேத வசனத்தை கிடையாது, உண்மையான பிள்ளைகளை கிடையாது, இதயத்தை கிடையாது, நீங்க நினைக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பார்வை ஆண்டவர் சொல்லல, காணாது இருக்கிற கண்களையும் கேளாது இருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்திருக்காரு. எவ்வளவோ பிரேயர் பண்றோம், எவ்வளவோ ஜெபம் பண்றோம், யூஸ் கிடையாது. எவ்வளவோ பிரேயர். ஏன் அப்படின்னா என்ன வேதம் சொல்லுது? தேவன் என்ன பண்ணிருக்காரா? அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தண்ணி தெளிச்சு விட்டாருன்னு அர்த்தங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? சொல்லுவாங்க நேர்ந்து விட்டுட்டாங்க. இதெல்லாம் நாங்க கோயில் காலை, இது கோயில் மாடு, இதை நேர்ந்து விட்டுட்டாங்க. அது எங்க வேணாலும் போகலாம், யாரு கோயில வேணாலும் போடலாம், அது சாப்பிடலாம். கேட்டா கோயில் மாடு ஹே துரத்தி விட்டுருவோம், அவ்வளவுதான். இப்ப எனக்கு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடு ஆயிடுச்சு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்ட, 2 வீலரும் ஓட்ட முடியல, காரும் ஓட்ட முடியல, வண்டி எங்க போனாலும் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், மார்க்கெட்டு ஃபுல்லாவே என்னதான் மாடுங்க தான். அந்த மாடு வரும், அது யாரு காய்கறி வேணாலும் பண்ணோம் சாப்பிடும். அந்த மாடு போய் தள்ளி விட போ, என்ன மாடு. உங்களுக்கு புரியும் சொல்றது? உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி தெளிச்சு விட்டாரான்னு தெரியல. சொல்லலாம் பாவம் பண்றதுக்குன்னே தெளிச்சு விட்டாரு போல இருக்கு, அயோக்கியத்தனம் பண்றதுக்குன்னே தெளிச்சு விட்டாரு போல இருக்கு, தப்பை செய்யறதுக்குன்னே தெளிச்சு விட்டாரு போல இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம். என்கிட்ட இங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துறாரு. என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்க தள்ளி விட்டான்னு நினைக்கிறா, இல்லைன்னு சொல்லிட்டு வரும்போது இது கொடுக்குறாரு. ஏன்டா அவங்க கனநித்திரையினுடைய ஆவி இருந்தது, அவங்க கண்ணு இருந்த குக்குருடா இருந்தாங்க. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, நீங்க அப்புறமா வாசித்து பார்த்துக்குங்க. எங்க வாசிப்போம்? எங்க வாசிப்போம்? வெளிப்படுத்தல 3ஆவது அதிகாரத்துல. எத்தனாவது சபை? லவோதிக்கேயா சபைக்கு அப்படின்னு சொல்லி வாசிப்போம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? கண்ணு இருந்தா குருட்டு பையன் யாரு? அப்ப யார சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்களோ அதே பிரகாரம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளை என்ன பண்றாங்க இருப்பாங்க. தீர்க்கதரிசனமா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கிறோம் இல்லைங்களா? 11:10 காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்கள் முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று யாரு சொல்லியிருக்கிறான்? யாரு சொல்லியிருக்கிறா இல்லைங்களா? இப்போ சொல்லணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் அப்படியே நான் மாற்றிடுவேன். மாற்றினேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அந்த 7 சபைகளுக்குரிய செய்தியில் 7வது சபை லவோதிகா சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு யோவான் சொல்லி இருக்கிறானே. அப்படி என்ன பண்ணலாம்? நம்ம வாஸ்து எடுத்துக்கலாம். அப்போ வேதம் சொல்லுது அவருடைய கண்கள் எப்படி என்னப்பட்டிருக்குங்களா? அதனால தாங்க அவங்க எவ்வளோ ப்ரேயர் பண்ணி பார்க்குறாங்க, மாற்றம் கிடையாது. அவங்களை எவ்வளோ உபவாசித்து பார்க்குறாங்க, மாற்றம் கிடையாது. அவங்களை என்னென்னமோ முட்டி பார்க்குறாங்க, மாற்றம் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்துருவோமா? மெயினான இடத்துக்கு வந்துடுவோம். 11:11 இப்படி இருக்க விழுந்து போகும்படியா இடனினார்கள். இப்போ நல்லா கவனிங்க. தப்பு பண்ணிட்டான், அவன் கண்ணு குருடாச்சு, காது கேட்கல, அவன் கனநேத்திரன் ஆவி பிடிச்சிருக்கு. இப்ப அந்த சம்பவத்தை 2
தீர்க்கதரிசனம் மூலமா என்ன பண்றாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. சொல்லிட்டு இதையும் சொல்றாரு. என்னன்னா, இப்படி இருக்க, எப்படி இருக்க, அவங்க விழுந்து போனாங்க, அழிஞ்சு போனாங்க, கெட்டு போனாங்க, சீர்கெட்டு போனாங்க, தேவனை பார்க்கல, தேவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்க விழுந்து போகும்படியா இடையினார்கள் என்று கேட்கிறேன். என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம இந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் நம்ம கூட நம்ம சொன்னார், நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அமைதியா வாய முடிமையா, அவர்களாம் நியாயப்பிரமாணத்தின்காரர்கள், அவர்களை ஆண்டவர் அழித்துட்டாரு, என்னை கிருபைக்குள்ளாக என்ன பண்ணார் ஆண்டவரே, என்ன தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் வில் கிவ் டு வாட்? செயின்ட் பால் இல்லைங்களா? ஓ, தே ஆர் வெரி பேட் பீப்புள். ஓகே, தே ஆர் த ஒன் ஹூ கில்ட் கிரைஸ்ட். God has given many times. They rejected. Therefore, what? They are அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டு என்ன பண்ணுவோம்? They will not go to heaven. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அந்த கண்ணோட்டத்தில் இங்க கேட்கிறாரு, இடைநை அப்படின்னா விழுந்து போகும்படியா இடைநாள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவனுடைய வைராக்கியத்தை எழுப்பத்தக்க அவனுடைய தவறுதினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இப்ப புரிஞ்சிச்சா? யாருடைய தவறு? யாருடைய தவறு? ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? எது தவறு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் போக முடியாது. இதுதான் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை சிலுவையில் அரைஞ்சவங்களை ஆண்டவர் என்ன கன்சிடர் பண்ணல? ஒரு குரூப்பாகவே என்ன பண்ணல? கன்சிடர் பண்ணல. அது தீயவர்கள். ஆனா அதை விட்டு இன்னொரு கூட்டம் இருக்கு, அதை விட்டு வேற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது பாகாலுக்கு முடங்கால்கள் என்ன பண்ணுது? இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படிதான் கேட்கிறாரு, ஏன் அவங்க இடையே விழுந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட பதில் அப்படின்னா, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்க அவங்களுடைய தவறுதல்னாலே நான் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா? இது 3வது தலைப்பா நான் போட நினைச்சேன். எத்தனை தலைப்பை போட ஒரு செர்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன் இல்லைங்களா? அப்ப என்னன்னா, அவங்க தவறுதல்ல யாருக்கு ரட்சிப்பு? யாருக்கு ரட்சிப்பு? இவங்களுக்கு ரட்சிப்பு. எப்படி அது? அவங்களுடைய வாழ்வுல உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அப்படிதான் நான் வளர்ந்துருக்கிறேன். அவங்க ஆசீர்வாதமா வாழ்ந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க நன்மையா வாழ்ந்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க தப்பா வாழ்றாங்கன்றதுனால அதை எப்படி பவுல் அப்போஸ்தலன் இங்க ரட்சிப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம என்ன போறோம்? படிக்க போறோம். எங்கள் பரலோக தகப்பனே, இதை புரிந்து கொள்வதற்கு எதுவான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னும் உங்களுடைய வேத வசனத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்ப தெளிவா ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலர்களே ஆதி கால சபை அப்போஸ்தலர்களுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? இவர்கள் 2வது 3வது மெயினா 2வது 3வது நூற்றாண்டிலே அவர்களை அழித்தார்கள். ஆனா வேதம் சொல்றாரு, வேதம் பவுல் சொல்றாரு என்னன்னா, அவர்களுடைய தவறு என்னவாச்சா? புறஜாதிகளுக்கு என்னவா மாறிச்சா? ரட்சிப்பா மாறிச்சு. நம்முடைய தவறுகள் என்ன ஆகுது? நம்முடைய வாழ்வே அடுத்தவங்களை கொன்னுடுது. அப்படிதானே? நம்முடைய ஆசீர்வாதம் அடுத்தவங்களை கொன்னுடுது. நம்முடைய உயர்வு அடுத்தவங்களை கொன்னுடுது. நம்முடைய பதவி, பணம், படிப்பு அடுத்தவங்களை நாசமாக்கிடுது. அப்படின்னா நம்முடைய தவறுதல் என்ன ஆகணும்? அடுத்தவங்களை ஒண்ணுலதாக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்றது என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர்களுடைய தவறு யாருக்கு ரட்சிப்பாச்சா? புறஜாதிகளுக்கு. நான் அந்த வசனம் சொன்னேன். 3 பேர் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? அவங்க தேடினதை அடையாமல் போனார்கள். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? தெரிந்து கொண்டார்கள். புறஜாதிகள் இன்னொரு கூட்டம் சொன்னல, 3வது கூட்டம். அந்த 3வது கூட்டத்துக்கு எப்படி ரட்சிப்பு கிடைச்சது அப்படின்னா, இந்த முதல் கூட்டம் தவறு பண்ணதுனால தெரிந்து கொள்ள கூட்டம் 2வது கூட்டம் 3வது கூட்டம் நாங்களா புறஜாதிகளுக்கு என்ன வந்துச்சுங்களா? ரட்சிப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம போகிறோம் யோசிக்க போகிறோம். 11-12 அவனுடைய தவறு உலகத்துக்கு என்னவாச்சா? உலகத்துக்கு ஐஸ்வர்யமோ. அப்ப அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. they are against God, they rejected God, they are not standing for what? God's truth. They are drunkards, they are thief, they are adulterers. They rejected God. They worshipped what? Idols. Okay, they what? Put incense to what? Idols. They build altar for Baal. பட் கடவுள் வசனம் சொல்லுது, அவர்களுடைய தவறு என்ன மச்சான்? உலகத்துக்கு.
ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதியர்களுக்கு என்னாச்சா? ஐஸ்வர்யமா இருக்கிறது. அவங்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது பார்க்கும்போது ஆண்டவரே, அவங்க தவறே எத்தனையோ பேருக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னா, என் நன்மையான காரியம், என் நிறைவு என்ன பண்ணணும்? என் நிறைவு என்ன எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக. என் வாழ்வு அநேகரை அழிச்சிடக்கூடாது, என் உயர்வு அநேகரை அழிச்சிடக்கூடாது. இல்ல அநேகரை அழிச்சுதான் நான் அப்படி வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. As a Christian, as a believer, okay, as a pastor, what I supposed to think in my mind? Okay, I always should what? Push someone, not pull someone. நான் யாராவது ஒருவரை உயர்த்தி விடணுமே ஒழிய ஒருவருடைய காலை எடுத்து என்ன கூடாது, அழிச்சு விட்டுற கூடாது. They are against me. In that purpose I should not. Okay, they are not listening. When I get the chance, okay, that time what? I will take care of you. சொல்லுவோம் இல்லையா? என் தருணம் வரும்போது என்ன பண்றேன்? உடனே உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இங்க வேதம் சொல்லுது இல்லைங்க. ஏன்னு கேட்டா, இஸ்ரவேலினுடைய தவறு உலகத்திற்கு என்னவா இருந்ததா? ஐஸ்வர்யமா இருந்தது. அப்ப ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, அவருடைய பிள்ளைகளை அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி இருக்கணுமா? யாருக்கு இதா இருக்கணுமா? பரலோக தகப்பனுக்கு எதை கொண்டு வரணும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லைங்களா? ரெண்டாவது, அவருடைய நிறைவு எப்படி இருந்ததுங்களா? அவருடைய நிறைவு அதிகமாய் என்ன பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன் 11:13 என்னங்களா? புறஜாதியர்களாகிய உங்களோடு கூட பேசுகிறேன். புறஜாதியர்களுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனால் என் இனத்தாருக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்? வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சில என்ன பண்ண வேண்டாம்? ரட்சிக்க வேண்டும் என்று. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, யார்கிட்ட பேசுறாரு? புறஜாதி. அப்ப மூணாவது குரூப்கிட்ட பேசுறாரு. யாரை பத்தி பேசுறாரு? முத குரூப்பை பத்தி பேசுறாரு. ரெண்டாவது குரூப்பை பத்தி என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பத்தி அவர் என்ன பண்ணல? பேசல. ஆண்டவர் கூட அந்த 7000 பேர் வச்சாரு. அந்த 7000 பேரை வச்சுனால பிரச்சனை இல்ல, அது தனி குரூப். அது என்ன சொன்னாலும் சரி, அந்த 7000 கடவுளுக்கு சாவுமே ஒழிய கடவுளை விட்டு என்ன பண்ணாது, போகாது. அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் ஒழிச்சு வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? இப்ப மெயினான 2 குரூப், ஒன்னு தேடுறதே காணாத இருக்கிற குரூப், இன்னொன்னு புறஜாதியார். காணாத குரூப் புறஜாதியார். இப்ப இந்த புறஜாதியார்கிட்ட பவுல் பேசுறாரு. யாரு? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்? தேடாத ஒரு குரூப் இருந்துச்சு தெரியுமா? தேடியும் அடைய முடியாத ஒரு குரூப் இருந்துச்சு தெரியுமா? அந்த குரூப்ல இருந்து நான் பெஞ்சமின் கோத்திரம், நானும் இஸ்ரவேல் அப்படின்றாரு இல்லையா? அந்த குரூப்ல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு இவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. எப்படி பேசுறாரு அப்படின்னா, அந்த அடையாமல் போன குரூப்பை எப்படி மீண்டும் கொண்டு வர்றது? அப்ப யாராவது ஒருத்தனை பாவின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களை எப்படி திரும்ப கொண்டு வரணும்? இதுதான் நம்மளோட யோசனையா மாறணும். அது நம்முடைய யோசனை எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அப்ப யாராவது ஒருத்தவங்க பாவி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, யாராவது ஒருத்தவங்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் எப்படி மாறிடணுமா? பவுல மாறி என்ன பண்ணிடணும்? மாறிடணும். எப்படி மாறணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற நல்லது என்ன? வாட் ரிச்சஸ் தேர் ஹேவிங். அவங்கள்ட்ட என்ன, எது நல்லது, எந்த குணம் நல்லது, அந்த குணத்தை அட்ராக்ட் பண்ணி அந்த குணத்தின் மூலமா ஈர்க்கப்பட்டு அந்த குணத்தை வச்சு சரியில்லாத குணத்தை என்ன பண்ணணும்? சரி பண்ணணுங்க. அதுதாங்க ஒரு நல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வேலை. ஒரு நல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்னன்னா, ஒரு விசுவாசினுடைய வேலை என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா, ஒரு மீதமானவனுடைய வேலை என்னன்னா, அவங்கள்ட்ட எந்த குணம் சரியில்லையோ அந்த குணத்தை நீ கடைபிடிக்காம அவங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணுனாச்சும் நல்லது இருக்கணும் இல்லையா? இல்லைங்களா? கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டாங்க. ஆண்டவர் அவன்கிட்ட ஒண்ணுமே கொடுக்கலையா? ஒண்ணுமே கொடுக்கலையா? ஒரு தாளந்தை கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? இங்க 2 கொடுத்தவன் பெருசு கிடையாது, 5 கொடுத்தவன் பெருசு கிடையாது, 1 கொடுத்தவன். என்கிட்ட அந்த 1 வாங்கின ஆளுக்கு தான் நம்மளதான். அந்த 1 கொடுத்தவன் என்ன தான் பண்ணுவான்? புதைச்சி வைக்க தான் பார்ப்பான். அந்த 1 கொடுத்தவன் எப்படி கொண்டு வரணும்? ஆண்டவர் கொடுக்காம விடலையே. அவன் புதைப்பான ஆண்டவருக்கு தெரியுமா? அவன் யூஸ் பண்ண மாட்டான் ஆண்டவருக்கு தெரியுமா? அந்த ஆண்டவரை எதிர்த்து பேசுவான் ஆண்டவருக்கு தெரியுமா? என்னால நீ யார் தெரியுமா? விதைக்காமலே அறுவடை தேடுறாள் அப்படின்னா என்ன பண்றீங்களா? வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை நல்லா வாசித்து பாருங்களேன். கடவுளை அவமானப்படுத்துறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? நீங்க யோசித்து பாருங்களேன். நீ யார் தெரியுமா சொல்லுவாங்க இல்லையா? என்னது
எச்ச கையில் ஈ ஓட்டாத ஆளு நீ. எப்படி இருக்கும் இல்லைங்களா? அவன் கச்சட அசிங்கத்தில் கடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், எடுத்துக்கிற ஆளு. அப்போ ஆண்டவர் சொல்றா, நீ விதைக்கவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறீரே, அறுவடையே தேர்றவரியா நீ, எனக்கு தெரியும்யா, அதனால தான் நீ கொடுத்ததை உன்ட்டே கொடுக்க மாட்டேன். நம்ம கேரக்டர்லாம் மாறணுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒன்றுனாச்சும் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அந்த ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுவார், கேட்பாருன்னு மறந்துடாதீங்க. அந்த மாதிரி தீயவர்கள்ட்ட ஏதாவது ஒரு குணம் என்ன பண்ணோம், அட்ராக்ஷனாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? அந்த குணம் என்ன பண்ணணும், ஒன்று பிடிச்சு இழுக்கணுங்க. அந்த குணத்தை பயன்படுத்தி அவங்கள நான் எப்படி கொண்டு வருவேன், how I will use their characters, that one characters at least, okay, by using that characters I will bring them back to where. சொல்லலாம் இல்லையா ஐசியா? அந்த ஒரு குணம் இருக்குங்களே, அந்த குணத்தில் நானே விழுந்துட்டேங்க. அந்த குணத்தில் நீங்கள் எப்படி தெரியுமா ஆண்டவரை நான் பார்க்குறேங்க வாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிடும், 99 சீர்கெட்ட குணம் இருந்தாலும் என்ன பண்ணிடும், மாறும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டா சொல்றாரு. என்னங்களா, என் இனத்தாருக்குள்ளே என்ன பண்ணோம், வைராக்கியத்தை ஏற்படுத்தணும். 2 அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்திற்கு ஒப்புரவாகுதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாய் இருக்கிறது, என்னமாய் இராது, மருத்துவரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் என்ன பண்ண இருக்கும் அல்லவா. சொல்றது உனக்கு புரியுதுங்களா? யாரை தள்ளி விடுறது, யாரை தள்ளிவிட்டது, இஸ்ரவேலர்களே, யூதர்களே, அது தேடாம போனவங்களை, ஏன்னா தேடினதை கண்டுபிடிக்காதவங்களை, ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ஒரு கொண்டது இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, 12, 120, 3000, அதுக்கப்புறம் வந்த 5 லட்சம், இது எல்லாம் எதை சேர்ந்து வந்தது, எல்லாமே யூதர்கள் தான். இது தெரிந்து கொள்ளப்பட்டது, இது போய் சுவிசேஷம் போய் ஆரம்பிச்சது. ஆனா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிடுது, திரளான கூட்டம் தெரிந்து கொள்ளாமலே, கண்ணு தெரியாமலே என்ன பண்ணிடுது, அலமோதிட்டு இருந்தது. அப்ப இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அவங்கள எப்படி கொண்டு வரலாம், புறஜாதியை எப்படி கொண்டு வரலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதியும் அவ்வளவுதான், அவங்களும் ஈக்குவல் தான். இவங்களை எப்படி என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு தான் யாரோட திட்டமா இருந்தது, தேவனுடைய திட்டமா இருக்கு. நம்முடைய திட்டம் எப்படிங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு பாவிய இல்ல ஒரு தவறு பண்ணவர்களை நீ கொண்டு வர்றது எப்படி தெரியுமா இருக்கும், மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானதே போல இருக்கும். அப்ப உயிர்த்தெழ பண்ண முடியுமா? நம்மளாம் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவன். ஏன்னா நான் யூடியூப்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவான், போலியா அவனை தூங்க வச்சுட்டு படுக்க வச்சுட்டு விசுவாசிகளையே படுக்க வச்சுட்டு, இப்போ பாஸ்டர் எழுப்ப போறான்னு சொல்லி அவர் பாட்டை பாடுவாரு, அந்நிய பாஷையே பேசுவாரு, அப்படி பண்ணுவாரு. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே அவனை எழுப்பிட்டு நான் உயிரோடு எழுப்பிட்டேன் பாருங்க அப்படின்வான். நடக்குது. ஆப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டர் பண்ணாரு, மாட்டிக்கிட்டாரு. என்கிட்ட கேமரா என்ன பண்ணிருக்கு, கேமரா வச்சிருக்கு, அவனுடைய அசைவம் தெரியல. எவ்வளவு நாளைக்கு தான் செத்தவன மாதிரி ஏமாத்த முடியும், எவ்வளவு நேரம் தான் அவனால மூச்சு பிடிக்க முடியும். ஆனா அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு இருந்தது, அவனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தது, அவனுக்குள்ள சுவாசம் இருக்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இருந்ததோ பொட்டி, சாவப்பெட்டியில வெள்ளை துணியில அவனை படுக்க போட்டு அவன் என்ன பண்றான், மாலை போட்டு அவன் அப்படியே இருக்கிறான். எவ்வளவு நேரம் தான் மூச்சு பிடிக்கும், காட்டி கேமரா காட்டி கொடுத்துருதுங்க. ஆனா அதுக்கு தேடிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கொடுத்துட்டாருன்னா, செத்தவங்களா நான் உயிரோட எழுப்பிடுவேனே, வியாதியா இருக்கிறவங்களாம் எல்லாரும் எழுப்பிடுவேனே அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். அது கிடையாதுங்க. அப்போ எழுப்பு, உன் பக்கத்தில் இருக்கிற, உன் அருகில் இருக்கிற, உன்னை சார்ந்த உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிருக்கிற அவர்களை உங்களால் என்ன பண்ண முடியும், உயிரோட எழுப்ப முடியும். ஏன்னா என் டைம் முடிஞ்சு போச்சு, என் டைம் பாதி செர்மனில் தான் இருக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு கமா கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொல்லணும் இல்லையா, எதற்காக, எப்படி ஆண்டவர் இந்த உலகத்திற்காக என்ன பண்ணாரு, இந்த உலகத்தினுடைய அவங்களுடைய தவறு எப்படி உங்களுக்கு என்னது ஐஸ்வர்யமாக மாற்றி நான் சொல்லணும் இல்லையா. அதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. தயவு செய்து இந்த செர்மன் என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களால் உயிரோடு எழுப்ப முடியாதா? விசுவாசத்தில் சொல்லுங்க. நான் எப்படி நினைச்சிருக்கிறேன்னா, செத்து போனோன்னு எழுப்பணும்னு நினைக்கிறேன். லாசரஸ் உயிரோட எழுப்புனாரா? எழுப்புனது யாரு? லாசரஸ் செத்து போனாரா இல்லையா? என்னங்க, செத்து போனாரா? செத்து போனார். நீங்க என்ன அற்புதம் பண்ணாலும், கேன்சர் போனாலும் சரி, கிட்னி ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, இல்லைங்களா, தலைவலியானாலும் சரி, அது எந்த வேதாலும் சரி,
அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க இல்லைங்களா? நீ உயிரோட எழுப்பினாலும் சரி, அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க? இயேசுசாமி எழுப்பின ஆட்கள் என்ன பண்ணாங்க? திரும்ப செத்து போனாங்கல்ல. அப்ப சாவு எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பாவிய அவனை எழுப்பி பாவத்தினுடைய அருமையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, பாவத்தினுடைய வேதனை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் நித்திய ஜீவன். இதுக்கு தாங்க நீனும் நானும் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். புரிஞ்சுதுங்களா? சாரி, என்னுடைய செர்மனில் பாதியில் தான் நான் இருக்கிறேன். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், உங்களால் முடியும். இப்போ சொல்லுங்க, அவர்களால் அற்புதங்களை ஆவதுன்னு சொல்லியிருக்குது இல்லையா வேதத்தில்? ஆவியானவரை பெற்றுக்கொண்டா என்ன அற்புதங்களை செய்வோன்னு சொல்லியிருக்குங்களே. அதில் ஒரு அற்புதம் மரித்தவர்களை, எந்த மாதிரி மரித்தவர்களை? எந்த மாதிரி ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு, வாருவோம். மனசில்லாமல் என்ன பண்ணுறேன்? நான் நிறுத்துறேன். என்ற நேரம் கடந்து போயிடுச்சு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் என்ன பண்ணுவோம்? இந்த டாப்பிக்கை தொடர்ந்து நம்ம படிக்கலாம். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு ஸ்பெஷல் சாங் நமக்கு சகோதரி டேனியல் மூலமாக நமக்கு வழங்கும். அதை முடிவு பாடலாம் நம்ம எடுத்துக்கொள்வோம்.